கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உயிர்மீட்சி நேரம் வழியாக இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் விசுவாசத்தின் பரீட்சை என்ற தலைப்பில் உங்கள் மத்தியில் நான் ஒரு செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். விசுவாசத்தின் பரீட்சை வேதத்தில் சொல்லப்படுகிறது. யாக்கோபு 1:13 சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று இங்கே பார்க்குறோம். சோதனை இது பாவத்தினால் பாவத்தை வைத்து தேவன் சோதிக்கிறவர் அல்ல. ஆனால் விசுவாச பரீட்சை ஒன்று உண்டு. நம்ம எந்த அளவுக்கு தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறோம் என்கிற அந்த ஒரு பரீட்சை, அந்த ஒரு சோதனை உண்டு. அதைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது ஒரு சோதனை என்னவென்றால், யாருக்கு அந்த சோதனை வந்ததென்றால் ஆபிரகாமுக்கு தான் அந்த சோதனை வந்திருக்கு. ஏற்கனவே ஆபிரகாம் வயது முதிர்ந்த காலத்தில் 75 வயது இருக்கும்போது, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நீ வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணிப்பார் என்று ஆண்டவர் சொல்லி, உன்னுடைய சந்ததி இவ்வளவாய் பெருகியிருக்கும் எல்லாம் வாக்கு கொடுத்தார். ஆனாலும் அவர் ஒரு பிள்ளை கூட பெற்றுக்கிடல. 100 வயதாகும்போது தான் ஒரு பையனை பெற்றெடுத்தார். அன்பானவர்களே, அந்த குழந்தை வளரும்போது ஆண்டவர் அவனை சோதிக்கிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 22 இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் உன்னுடைய ஏகசுதன் நீ பெற்றெடுத்தாயே 100 வயதில், அந்த மகனை நீ எனக்காக நான் காண்பிக்கும் அந்த மலைக்கு கொண்டு போய் நீ தகன பலி செலுத்து என்று சொல்லும்போது, அந்த ஆபிரகாமுடைய உள்ளம் எவ்வளவு ஒரு வேதனைக்குள்ளாக இருந்திருக்கும். ஆனால் ஆபிரகாம் அதை காட்டிக்கிடவே இல்லை. அந்த கொடுத்த அந்த குழந்தைய அந்த கையில் 100 வயதில் பெற்றெடுத்து வளர்த்து தகன பலி என்று சொல்லும்போது கூட அந்த தேவன் மேலே எந்த சந்தேகமும் படலை. ஏன்னா அவனுடைய விசுவாசம் உள்ளே இருந்திருக்கும். வானத்து நட்சத்திரங்களை காட்டி இந்த அளவாய் உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னனால அது உள்ளத்தில் அந்த விசுவாசம் இருந்திருக்கும். ஆகையினால தான் எந்த கேள்வி கேட்காதபடிக்கு அந்த குழந்தையை பலியிட கொண்டு போகிற நேரத்தில் அந்த குழந்தை கூட கேட்குது, அப்பா எல்லாமே இருக்குது, பலிக்கான ஆடு எங்கன்னு. அப்போ கூட ஆபிரகாம் சொல்கிறாரு, கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்கிறாரு. வேலைக்காரங்கள்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே இருங்க, நானும் பிள்ளையாண்டானும் போய் பலி செலுத்தி விட்டு திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. அந்த மாதிரி விசுவாச வார்த்தைகளை அவர் உச்சரித்து கொண்டே கடந்து போகிறார். அங்கே போன பிறகு பலிபீடம் அமைத்து அங்கே அந்த குழந்தைய கட்டி பலிபீடத்தின் மேல் வைத்து
அதை பலி செலுத்துவதற்கான ஆயத்தங்கள் செய்யும்போது அங்கே ஒரு சத்தம் கேட்கிறது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்த வசனம் பார்க்கும்போது, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா! எத்தனை அற்புதம் பாருங்க. அந்த தேவதூதன் ஒரு சத்தம் இல்லை, ஆபிரகாமேன்னு கூப்பிடல, ஆபிரகாமே ஆபிரகாமே. ஏன்னா ஒரு செகண்டில் அவன் அதை பலி இட்டக்கூடாதே, தடுத்து நிறுத்தி விட்டு, இப்போது நான் அறிந்திருக்கிறேன், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்போது நான் அறிந்திருக்கிறேன். பாருங்க, எவ்வளவு உயிருக்கு உயிரானதை பலியாக கேட்பது, உயிருக்கு உயிராக பலி கேட்பது. இப்படி கேட்டும் கூட அது சந்தேகப்படவோ, ஏன் ஆண்டவரேன்னு ஒரு கேள்வி கேட்கவோ இல்லாதபடிக்கு ஆண்டவர் அந்த ஆபிரகாமை விசுவாச பரீட்சை பார்த்து, நீ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்பதை நான் இப்போது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு சூழ்நிலைகள் வரும்போது நாம் எப்படி நிலை நிற்கப் போகிறோம் தெரியாது. அன்பானவர்களே, ஆண்டுடைய கரங்களில் தான் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். எனக்கு தெரிந்த அளவில் என்னுடைய மூத்த மகன் திருமணமாகி ஒரு குழந்தை பிறந்து குழந்தைக்கு 5 வயதாகும்போது நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன். என்னவென்றால் 3 பெரிய மெழுகுவர்த்தி அணைந்து அதை அங்கே வைத்து விட்டார்கள். அடுத்த சின்னது அணைந்து அதையும் வைத்து விட்டார்கள். 3வது மெழுகுவர்த்தி காற்றினால் அணைவது போல வருது போகுது, அப்படி அசைந்து அது அணை போகிறது மாதிரி இருக்குது, திருப்பி வருது, அணை போகிறது மாதிரி இருக்குது, அப்படி அணை போகிறது மாதிரி. அப்படி ஒரு தரிசனம் பார்த்தேன். நான் அதை யோசித்தேன். 3 மெழுகுவர்த்திங்கும்போது யாரை குறிக்குது? என்னுடைய கணவரையும் அந்த 2 பிள்ளைகளையும் குறிக்குது. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே, அந்த 3வது மெழுகுவர்த்தி அணையப்போகிற அந்த மெழுகுவர்த்தி அது நானாக இருக்கட்டும் ஆண்டவரே. என்னுடைய அந்த மகன் கல்யாணமாகி ஒரு குழந்தையும் இருக்குது, அவங்க குடும்பமாக நல்ல ஊழியம் செய்யட்டும், இந்த 3வது மெழுகுவர்த்தி நானாக இருக்கட்டும்னு சொல்லி ஜெபிப்பேன். ஜெபித்து ஆமேன் சொல்லும்போது என்னுடைய இருதயத்தில் ஒரு பதட்டம் ஆயிரும், ஒரு பயம், ஒரு திருப்தியே இருக்காது. அந்த ஜெபத்தில் முடித்த திருப்தி இருக்காது. திரும்பவும் ஜெபத்தை ஆரம்பிப்பேன், இதை சொல்லிட்டு ஆண்டவரே உம்முடைய சித்தப்படி நடத்தும் என்று சொல்லுவேன். அப்போ இருதயத்தில் ஒரு சமாதானம் இருக்கும். திரும்ப நான் அங்கேருந்து பாம்பேக்கு போனேன், பிள்ளைகளை பார்க்கும்படியாட்டு போனேன். அப்போ என்னுடைய மகன்கிட்ட நான் சொன்னேன், மகனே, இப்படி ஒரு தரிசனம் கண்டேன், 3வது மெழுகுவர்த்தி கூட அணைய போகிறது மாதிரி நான் ஒரு தரிசனம் கண்டேன், நீயா இருக்குமா இல்லை நானா இருக்குமா? அது நீங்கள் இல்லை, 3வது அணைய போகிறது நான் தான். இனி நான் நாகர்கோவிலுக்கே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் இனி பாம்பேக்கு வருவீங்க அப்படின்னு சொன்னான்.
நான் ஒன்றுமே பேசலை. அப்புறம் மே மாதம் முடித்து எனக்கு லீவு முடிஞ்சு நான் நாகர்கோவில் வந்துட்டேன். அக்டோபர் 13 அவனுடைய பாடி ஃப்ளைட்டு மூலமாக நாகர்கோவிலுக்கு வந்து சேர்ந்தது. பாருங்கள், மே மாதம் கண்ட அந்த தரிசனம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் அணைய போகிறது மாதிரி கண்டேன். அதை அணைஞ்சி அவனுக்கு பாடி தான் வந்தது. ஆண்டோடைய சித்தத்துக்கு தான் நான் ஒப்பு கொடுத்தேன். இந்த காரியம் எனக்கு ஆண்டவர் என்னை வெளிப்படுத்தினார். நான் ஆண்டவரே உம்முடைய சித்தமாகட்டும் என்று தான் நான் ஜெபித்தேன். அதே போல் நம்ம வாழ்க்கையில் என்ன ஒரு பாரங்கள், ஒரு சோதனைகள், கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டோடைய சித்தத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏன்னா தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான் அப்படின்னு இருக்குது. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன், இந்த உலகத்தில் கஷ்டம் இருக்கு, நஷ்டம் இருக்கு, இந்த இயேசு வேண்டாம், நான் இன்னொரு பக்கத்தில் நான் எப்படியாவது வாழ்ந்துக்கிடுறேன், எனக்கு பணம் இருக்குது, வீடு இருக்குது, எல்லாம் சொத்து இருக்குது, சுதந்திரம் இருக்குது, நான் பார்த்துக்கிடுறேன், எனக்கு இந்த இவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்து இந்த இயேசு வேண்டாம் அப்படின்னு நம்ம விட்டோம்னா கடைசியில் நம்ம என்ன செய்வோம்? அந்த நியாய தீர்ப்புக்கு ஆளாகி நம்ம நித்திய ஜீவனை இழந்து போயிடுவோம். ஆகையினால் அன்பானவர்களே, எந்த கஷ்டமானாலும் பொறுமையோடு சகித்து நமக்கு வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தில் நம்ம வெற்றியோடு ஓடி நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும். ஆகையினால விசுவாச பரீட்சை எது வந்தாலும் சோர்ந்து போகாமல் கர்த்தருக்கென்று நம்ம ஜீவிக்க வேண்டும். நம்முடைய கடைசி வாஞ்சை என்னன்னா நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும். பிறந்த ஒவ்வொரு ஆணோ பெண்ணோ, சின்ன பிள்ளைகளோ பெரியவங்களோ முதிர் வயதோ மரணம் உண்டு. 6லும் சாவு, 100லும் சாவு. நம்ம மரிக்கும்போது நம்ம பிறக்கும்போது ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, மரிக்கும்போதும் ஒன்றும் கொண்டு போகிறதும் இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று, நம்முடைய ஆத்மா தேவனோடு கூட இருந்தால் அந்த ஆத்மாவை ஆண்டவர் பாதுகாத்து நித்திய ஜீவனில் இளைப்பாற வைக்கிறார். இல்லாவிட்டால் நித்திய ஆக்கினை துடிக்க துடிக்க அதுவும் முடிவில்லாத ஒரு பயங்கரத்துக்குள்ளே போயிடுவோம். ஆகையினால அன்பானவர்களே, இந்த கடைசி நாட்களில் அநேகருக்கு வாழ்க்கையில் பல கஷ்டங்கள், பாடுகள், சோதனைகள், பரீட்சைகள் வந்தாலும் நீங்கள் விழுந்து போயிடக்கூடாது. இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. சிலருக்கு பண கஷ்டம், சிலருக்கு வியாதி பிரச்சனை, சிலருக்கு பல இழப்புகள். எல்லாவற்றின் மத்தியில் தேவன் பெரியவராயிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார், நம்மை வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆகையினால எந்த விசுவாச பரீட்சை வந்தாலும் ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் துதிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிருங்க. கட்டாயம் விடுதலை உண்டு, வெற்றி உண்டு. அடுத்தது ஒரு விசுவாச பரீட்சை என்ன தெரியுமா? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். பாருங்க, அந்த எலியா தீர்க்கதரிசி இப்ப சாரிபாத் அந்த விதவை தங்கி இருக்கிற அந்த ஊருக்கு போகும்படியாக ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அப்போ அந்த சாரிபாத் ஊருக்கு போகும்போது அங்கே ஒரு சகோதரி அங்கே விறகு புறக்கி கொண்டிருக்கிறார். அவளை பார்த்த உடனே அந்த எலியா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வான்னு சொன்னார். இவ தண்ணி எடுக்கிறதுக்கு போகிற நேரத்தில் திருப்பி எலியா தீர்க்கதரிசி கூப்பிட்டு சொல்கிறாரு, கொஞ்சம் அடையும் செய்து கொண்டு வான்னு சொல்கிறாரு. கொஞ்சம் தண்ணி கொண்டு வான்னு சொன்னார். அவள் போகிற நேரத்தில் கொஞ்சம்
அடையும் ரொட்டி ஏதாவது செய்து கொண்டு வான்னு சொல்கிறாரு. அப்போ இவா என்ன சொல்கிறான்னா, இல்லை கொஞ்சம் மாவு இருக்குது, கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அது நானும் என் மகனும் சாப்பிட்டு செத்து போகிறதுக்கு தான் இருக்குது, வேறு எங்கள்கிட்ட இல்லைன்னு. சரி இருக்கட்டும், பரவாயில்லை, நீ போய் அந்த அடையை செய்து எனக்கு அதில் ஒரு சின்ன அடையை கொண்டாந்து தான்னு கேட்டார். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த பஞ்சம் தீரு மட்டும் உனக்கு பானையில் மாவு குறைந்து போவதும் இல்லை, உன் கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை அப்படின்னு சொல்லி அவளை அனுப்புகிறார். இவா ஒரு அடையை செய்து அவருக்கு கொண்டாந்து கொடுக்குறார். அந்த பஞ்சம் தீரு மட்டும் அந்த குடும்பத்தில் எந்த பஞ்சமில்லாமல் ஆசீர்வாதமாகவே இருந்தது, ஒரு குறைவில்லை. பஞ்சம் தீருறது வரைக்கும் பானையில் அது கொஞ்சம் இருக்குன்னு சொன்னான். அப்போ அது வரைக்கும் எடுக்க 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 குறையில்லாத, அதுதான் விசுவாச பரீட்சை. அவள்கிட்ட கொஞ்சம் இருக்குது, அதில் நீ செய்து கொண்டு வா. அவள் அப்படியே கீழ்ப்படிஞ்சா. நம்ம முதல்ல அது ஆபிரகாமை பார்த்தோம், அவரும் அதில் கீழ்ப்படிதல். ஆண்டவர் கேட்ட உடன் தானே கீழ்ப்படிந்து அந்த காரியத்தை செய்கிறார். அதே போல் அந்த விதவை ஸ்திரீ, இல்லையா எனக்கே பத்தாது, நான் இப்போ அதை எப்படி நான் உங்களுக்கும் சேர்த்து செய்ய முடியும், அப்படி எதிர்த்து பேசலை. சரி கீழ்ப்படிஞ்சு ஒரு சின்ன அடையை கொண்டு அங்கே கொடுக்குறதை பார்க்குறோம். அவளுடைய அந்த பஞ்ச காலங்கள் முடிவு வரைக்கும் அந்த பானையில் குறைந்து போகவும் இல்லை, அந்த கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இதுதான் விசுவாச பரீட்சை. அதை கொஞ்சம் யோசித்து பார்த்தா அநேக சமயங்களில் நமக்கு இருக்கிற கொஞ்சம் காணிக்க, இதை எப்படி நம்ம கொடுக்கறது, இதை எப்படி நம்ம காணிக்க கொடுக்கறது, அடுத்த நாளுக்கு பத்தாதே அப்படின்னு நினச்சி சில நேரம் காணிக்கையை கொடுக்காமலே இருந்துடுவோம். அன்பானவர்களே, நாங்கள் குஜராத்தில் பிப்பல்வாடா பணித்தளத்தில் பணி செய்யும்போது பிஸ்னியா என்ற ஊர், அங்கே சுமார் 15 கிலோமீட்டர் மாட்டு வண்டியில் போகலாம், இல்லைன்னா நடந்து தான் போனோம். அப்படி அங்கே ஊழியம் செய்து நாங்கள் குடும்பமாகவும் எங்களோடு 2 சகோதரிகளும் உண்டு, எல்லோரும் நாங்கள் இணைந்து அந்த கிராமத்துக்கு நாங்கள் போயிருக்கிறோம். சில நேரம் சகோதரிகள் வேறு பக்கம் போவாங்க, நானும் என்னுடைய கணவரும் சுதேச ஊழியர்களோடு வேறு பகுதியில் போவோம். அப்படியே அந்த பிஸ்னியா கிராமத்துக்கு போகும்போது அங்கே ஒரு கால் பெருவிரலில் வியாதிப்பட்டு ஆண்டவரை ஒரு குடும்பம் ஏற்றுக்கொண்டாங்க. பரிபூர்ண சுகமும் கிடச்சி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அப்புறம் அவங்க அந்த ஆலயத்தில் அந்த வீட்டு திண்ணையில் தான் கூட்டம் நடக்கும். அப்போ நாங்கள் இந்த தசம பாகம் கொடுக்கறது, இந்த காரியங்களை பற்றி பேசுவோம். 10ல் 1 ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ இந்த சகோதரன் யோசித்திருக்காரு, நமக்கு வருஷத்தில் ஒருக்கா தான் கிருஷி உண்டு, அப்போ ஒருக்கா நமக்கு கிடைக்கிற 10 மூடையில் 10 மூடை நெல்லில் ஒரு மூடையை அப்படியே நம்ம கொடுத்தோன்னா இந்த வருஷம் முழுவதும் சாப்பிட்றதுக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காரு. அப்போ இவர் நினச்சார், சரி மദ്രാஸ்லேருந்து வந்த அந்த மிஷனரிகள் 10ல் 1 கொடுக்கணும், நம்ம வருமானமாக இருக்கலாம், இல்லாட்டினால் விவசாயத்திலேருந்து வந்த வருமானமாக இருக்கலாம், கொடுக்கணும்னு சொல்லி தந்தாங்களே, சரி கொடுத்து தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எத்தனை வருமானம் உண்டோ எல்லாத்துலேயும் 10ல் 1 அப்படின்ட்டு எடுத்து கொண்டாந்து அந்த கூட்டத்தில் கொண்டு காணிக்க வைத்தார். அவர் அடுத்து சாட்சி சொல்கிறாரு, நான் 10ல் 1 வைத்தால் இந்த வருஷம் முழுவதும் சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறதுன்னு யோசித்தேன். ஆனால் நான் கொடுக்க ஆரம்பித்தேன், எங்களுக்கு அபரீத விதமாக,
அதை ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தால் ஒரு குறைவில்லாமல் அந்த இயேசு எங்களை நடத்துகிறாருன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அன்பானவர்களே, அதை அந்த விசுவாச பரீட்சை கொடுத்து பார்த்து சத்தியத்தின்படி நம்ம நடக்கிறோம், அதுக்குடைய தகுந்த பலனை நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். விடுதலையோடு அவர் வழி நடத்துவார். நீங்களும் வேணா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காணிக்க கொடுக்கணுன்னா கொடுத்து பாருங்க. யாருக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, யாருக்கு கொடுக்கணும்னு ஆண்டவர் வெளிப்படுத்துவாரோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் சந்தேகம் இல்லாமல் விசுவாசத்தோடு கொடுத்து பாருங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். எந்த தடையுமே இல்லை. விசுவாச பரீட்சை கொடுக்கும்போது ஆண்டவர் அதை ரெட்டிப்பாக கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு பரீட்சையை நம்ம பார்க்குறோம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. அங்கே கிதியோனை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் தவறு செய்யும்போது, ஆண்டவரை விட்டு தூரம் போகும்போது இங்கே மீதியானியர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். அப்போ இப்போ அவங்கள்ட்ட விடுதலை வாங்கணும். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் நிறைய பேர் இருக்காங்க. 6.5 லட்சம் புருஷர்கள்ன்ட்டு உண்டு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நியாயாதிபதிகள் 7:2, அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுவதற்கு இடமாகும். ஆகையினால நீ என்ன செய்யணும்னா, எல்லாரையும் யுத்தத்துக்கு கூட்டிகிட்டு போக வேண்டாம். பயப்படுறவங்க, தீயிலாக இருக்கிறவங்க எல்லாரையும் என்ன செய்யணும்? நீ வராண்டான்னு சொல்லிடணும். இன்னும் பலவீனமாக யாராவது இருந்தாங்கன்னா அவங்களையும் வராண்டான்னு சொல்லணும். அப்போ நிறைய பேர் இருந்துட்டாங்க, போகலை. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இப்பவும் நிறைய தான் இருக்காங்க. நீ அந்த தண்ணி ஓரமாக கூட்டிகிட்டு போ. எத்தனை பேர் முழங்கால் போட்டு நின்று தண்ணீர் குடிக்க தங்கள் கரங்களை எடுக்கிறார்களோ அவர்களெல்லாம் வேண்டான்னு சொல்லு. நிற்கிற நிலையில் குனிந்து குடிக்கிறவங்கள மட்டும் எண்ணி எடுன்னு. அது எத்தனை பேர்? வெறும் 300 பேர் தான் இருந்தாங்க. அங்கே குடிப்பதற்கென்று முழங்கால் ஊன்றி குடிக்கலை, குனிஞ்சி அப்படியே அள்ளி குடிக்கிறவங்க 300 பேர். இப்படி ஒரு பரீட்சை. அப்போ அந்த கிதியோன் கேள்வி கேட்கல. இந்த மீதியானியர் நிறைய பேர் இருக்காங்க, 300 கொண்டு என்ன செய்ய முடியும்ன்ட்டு ஒரு கேள்வி கேட்கல. கர்த்தர் என்ன சொன்னாரோ அப்படியே செய்வேன் என்று சொல்லி கீழ்ப்படிந்தனால மீதியானியர் கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து ரட்சித்தார். எத்தனை பேரை கொண்டு? 300 பேரை கொண்டு. இது எப்படி சாத்தியமாகும் என்று கேட்கல. ஒரு விசுவாச பரீட்சை நடக்கும்போது அப்படியே கிதியோன் கீழ்ப்படிந்தார், ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார். அன்பானவர்களே, இந்த நாட்களில் சின்ன பிள்ளையோ வாலிபர்களோ பெரியவங்களோ யாருன்னாலும் ஆண்டவர் உங்களோடு பேசுவார் என்றால் நீங்கள் முதலாவது கீழ்ப்படிங்க. எதுவானாலும் கீழ்ப்படிங்க. ஆண்டவருக்கு சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்தால் பாக்கியவான்கள் இருக்கு. அதை நீங்கள் செய்து பாருங்க. துன்மார்க்கரோட குடிக்கிறவங்கள கூட எல்லாம் எதுக்காக சுற்றுறீங்க? எதுக்காக அந்த பாவத்தை செய்றீங்க?
வேதத்தில் பிரியமாக இருந்து பாருங்க. வேதத்தை வாஞ்சியோடு வாசித்து ஆசையோடு வாசிங்க. தேவ சமூகத்தில் துதிச்சு பாருங்க. விடுதலை உண்டா இல்லையான்ட்டு பாருங்க. யோசித்து பாருங்க. கர்த்தர் நல்லவர். அன்பானவர்களே, கீழ்ப்படிதல். கிதியோன் கீழ்ப்படிந்தான். அந்த சாரிபாத் விதவை எனக்கு முதலாவது ஒரு அடையத்தான்னு சொல்லும்போது கீழ்ப்படிந்தார். கிதியோன் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார். அமோக வெற்றி. ஆண்டவர் வழி நடத்தினார். நாமும் கீழ்ப்படிவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், இந்த நேரத்திலும் எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் தருகிறோம். தேவரீர் எங்களுடைய எல்லா குறை குற்றங்களையும் மன்னித்து ஆண்டவரே ஆசீர்வதியும். விசுவாச பரீட்சைகள் வரும்போது ஆண்டவரே நாங்கள் எதுவுமே வேண்டான்ட்டு ஓடாதபடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை தேவன் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒருவேளை அவங்க வாழ்க்கையிலே ஒரு விசுவாச சோதனைகள், விசுவாச பரீட்சைகள் வந்தாலும் கூட வெற்றி பெறக்கூடிய கிருபையை நீ தாரும். வழி நடத்துங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. எல்லா குறை குற்றங்களையும் மன்னிங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.